நான் யாரு? நான் எங்க இருக்கேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத பப்பா மாதிரி முழிக்கிறான் பாரு. நைனா, ஆத்தா, எப்பரா இருக்க மௌனே? நம்ம கிளான்காரங்களும் மேல செம பாஸ்டல இருக்கானுங்க. உன் நைனாவால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். உனக்காண்டிதான் காத்து நின்றோம். வணக்கடா மாப்பிள. சொர்க்கத்திலேயாவது கொஞ்சம் சிரிங்கலேண்டா. மச்சான், இவன் நம்மள மட்ட பண்ணனால தானே கல்யாண நாள். பங்காளி எப்படி இருக்க? ஆசையா மல்லிப்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வந்து பார்த்தவ எல்லாரையும் மட்ட பண்ணிட்டான்டா. நெல்ரா ஃபுக்காக்கு மௌனே, எங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்ட. நீ பண்ண வேலைக்கு உன்னை கைமா பண்ணி கடைய போறோம்டா. நீ ஏறி ஆடிட்டாச்சு. இது நம்ம காலம். உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன். இவனா வில்லங்க பிடிச்சவனாச்சே. அடி பொலி, அடி பொலி. நீ அவங்க சங்கல செஞ்ச சம்பவத்தை பார்த்து நான் உன்னோட பெரிய ஃபேன் ஆயிட்டாச்சு. இந்த ஆளு திருந்தவே மாட்டான் போல. நான் முன்ன சொன்ன மாதிரி தக்காளி எப்படி முளைச்சதுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, சமைச்சோமா சாப்பிட்டோமான்னு இருக்கணும். சரி, உன்னோட மௌனை விட்டுறோம். அதுக்குன்னு மழுப்புறங்கிற பேர்ல மண்ணை சுட்ட ஏத்திட்டு இருக்காது, சரியா? இப்ப இதுக்கு யாரு பொறுப்பு ஏத்துக்கிறது? அடச்ச, அந்த சனிய சாஸ்கே கையிலேயே நான் சாகணும். அந்த உச்சிக்காக்கலான சேர்ந்தவனுக்கு மட்டும் என்கிட்ட கிடைச்சானுங்க, கும்மு கும்முன்னு கும்மி கண்டம் துட்டமா வெட்டி களைச்சு போட்டுருவேன். நாங்க என்ன சீட்டு கட்டா கழிச்சு போடுறக்கு? ஆமா, மல்லிப்பூ இவர் கொடுத்துட்டா அல்வாவி சேர்த்து கொடுத்துரு. அதெல்லாம் மாமா வாங்கிப்பாரு. இல்ல